வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நல்லா இருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல மதுரையிலேருந்து, அவங்க கொடுத்த மருதாணி நேற்று உள்ளங்கையில் மட்டும் வச்சேன். நல்லா இருக்கா? சரி, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டோட நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. நான் எதுவுமே என் மூஞ்ச கட்டி பேசலை. நம்ம வீட்டு வேலை நடந்ததை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம். பூச்சி வேலை, கதவு நில வைக்கிறது, அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோவாக நம்ம வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான். வீட்டுக்குள்ளே போமா, எல்லோரும் வீடியோக்குள்ளே போமான்னு கேட்பாங்க. நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. அது என்ன விலை, இது என்ன மரம், அது என்ன அதுன்ட்டு. நம்ம வீடு எப்படி உருவாகியிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க, வலது காலை எடுத்து வச்சு மொட்டை மாடிக்கு வாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே வாங்க, நம்ம மொட்டை மாடிக்கு வாங்க. ஏன்னா அதில் தானே ஆரம்பிக்கிறோம். நம்ம வீட்டோட மொத்த அளவு இவ்வளோ தாங்க, ஒரு 800 சதுரடிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மீறி நம்ம கட்டுறோன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இருக்காது. எதுக்காக மேலே நம்ம இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி காங்கிரீட்டு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, காங்கிரீட்டாக பெல்ட்டு, இது பேர் என்னமோ சொல்லுவாங்கள்ல, இது போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு ஒரு வேலை வசதிகள் வாய்ப்புகள் வந்துச்சுன்னா மேலே ஒரு 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுற மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட அது முடியாது. ஏன்னா கீழே உள்ள வேலைக்கே நாக்கு தள்ளுது. மேலே பிற்காலத்தில் தருணு சுந்தர் ஒரு கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துச்சு அப்படின்னா அவங்கள மேலே அவங்க ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம். இல்லை அவங்க வெளியில் போனாங்கன்னா நம்ம வாடகைக்கோ நம்ம வயசான காலத்தில் விட்டு நம்ம என்னத்தையோ கஞ்சி குடிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம மேலே அந்த பெல்ட்டு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாடியில் சுற்றுச்சுவர் கட்டுறாங்க. சுற்றுச்சுவர் முக்கியம் இல்லையா? ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு, அதனால் மாடிக்கு சுற்றுச்சுவர் முக்கியம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனில் இந்த உள்ள வெக்கையெல்லாம் இழுத்து வெளியில் விடுமாமே ஒரு பேனு, அந்த பேனு மாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி போடுறாங்க. அந்த பேன் பேர் எனக்கு தெரியாது, அது என்னான்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடுப்படியில் சுற்றும்ல, வெக்கையெல்லாம் இழுத்து வெளியில் விடும்ல ஒரு ஃபேனு, அந்த இது வைக்கிறாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இது நம்ம நிலங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்கிற நிலம் வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சது தேக்கு நிலம் தாங்க. இந்த கடையில் தான் நம்ம நிலையும் வாங்கியிருக்கோம், கதவும் இங்கே தான் வாங்க போகிறோம். கதவு நம்ம போய் பார்த்துட்டு ஷார்ட்ஸில் போட்டோம் இல்லையா? அந்த கடை எங்கே இருக்குதுன்னா கும்பகோணத்தில் செட்டி மண்டபத்தில் இருக்குது. மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. செட்டி மண்டபம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுறாதையே, கும்பகோணத்தில் தான் இருக்குது. நம்ம தாராசுரத்தில் இருக்கிற மாதிரி செட்டி மண்டபங்கிறது அது ஒரு ஏரியா. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு அந்த நிலை வைக்கிறாங்க. நேற்று ஒரு அக்கா ஜன்னல் என்ன மரம் என்ன விலைன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் பாருங்கள், 2 ரூமுக்கு அடுப்படிக்கு கிச்சனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சைஸில் தாங்க ஜன்னல் வச்சுருக்கோம். ஒரே சைஸ்னால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுப்படிக்கு ரூமுக்கு ஹாலுக்கெலாம் இந்த ஜன்னல் என்ன நிலை அப்படின்பா, என்ன மரம்னா வேப்ப மரமா, வேம்புன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ரூமுக்கு நில வைக்கிறாங்கள அது என்னமோ மகாங்கனி அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு விலையெல்லாம் தெரியல. ஆனால் அந்த ஜன்னல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க என்ன விலைன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த ஜன்னல் கண்ணாடியோடு அங்கே சேர்ந்து 7 ரூபாயாம், 7,000 ரூபாயாம். 7,000 ரூபாய்க்கு அந்த 3 கதவோடு இருக்கும்ல, அந்த ஜன்னல் தாங்க வச்சுருக்குறோம். 7,000 ரூபாயாம், வேம்பு மரம். அவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு அக்கா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சீலிங்கி பூச்சி வேலை. அடுத்து இது சுவரு, இது கிச்சன் சுவரு. கிச்சனுக்கு ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிற வழி. மேஸ்திரி நிற்கிறார் பார்த்தீங்களா, அது 2வது பாத்ரூமு. நேற்று ஒருத்தவங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த பைப்பெல்லாம் ப்ளம்பிங் வேலை நடக்கிற பைப்பை செவுத்துக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே நிறைய எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி செவுத்துக்குள்ளே தாங்க வைக்கிறாங்க. அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது. பார்க்க அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, என்னமோ நீர் கசிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இப்போ கட்டுற வீட்டுக்குள்ளெல்லாம் பைப் லைன் செவுத்துக்குள்ளே தாங்க வைக்கிறாங்க. அதனால தான் நம்மளும் செவத்துக்குள்ளேயே வச்சாச்சு. இதனால் என்ன லாபம் நஷ்டங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஜன்னல்லாம் நம்ம உள்ளே திறக்கிற மாதிரி வச்சுருந்தோம். நிறைய பேர் மழை தண்ணி உள்ளே வரும், நீங்கள் வெளியில் திறக்கிற மாதிரி வைங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அடுப்படி ஹாலு ஒரு ரூமுக்கு நம்ம ஒரு ரூமுக்கு இல்லை, அடுப்படிக்கும் ஹாலுக்கு மட்டும் நம்ம வெளியில் திறக்கிற மாதிரி வச்சாச்சு. ஏன்னா அது நம்ம சைடில் கொஞ்சம் நமக்கு இடம் இருக்குது.
அதனால் நம்ம வெளியில் திறக்கிற மாதிரி வச்சாச்சு. இன்னொரு ரூமுக்கும் 2 ரூமுக்குமே வந்து வெளியில் திறக்கிற மாதிரி வைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பிளாட் இருக்குது. நம்ம திறக்கும்போது நாளைக்கு அவங்க செவுரு வச்சுட்டாங்கன்னா இடிக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, செவுத்தை வந்து மட்டம் பண்ணுறாங்க. இவங்க தான் நம்ம மேஸ்திரி. அவங்க மூலியமாக தான், இவங்க தலைமையில் தான் வேலை நடக்குது. ஏற்கனவே மேஸ்திரியை நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இன்ஜினியர் என்னங்க இன்ஜினியர், அந்த காலத்தில் இவங்க தாங்க இன்ஜினியரு. இப்போ உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கள்லாம் இன்ஜினியர் வந்து ஒரு மேப்பு போட்டு கொடுக்குறாங்க. அதில் அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கு, அந்த பழைய காலத்து மாடல் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. எல்லாமே ட்ரெண்டிங்காக பண்ணுறேன்ட்டு என்னென்னமோ பண்ணி விட்டுறாங்க. நமக்கு வந்து இவங்க நிறைய வீடு கட்டியிருக்காங்க. இவங்க யார் மூலியமாக பழக்கம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு முத்துராமலிங்கம் அம்மான்னு ஒருத்தவங்க நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம நட்பு வட்டத்தில். அவங்க வந்து சொன்னது தான் இவங்க மேஸ்திரி. இவங்க மூலியமாக தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து வேலை. இவங்ககிட்ட வேலையை விட்டோம்னா நமக்கு மன அழுத்தம் இருக்காது. அவங்க பாட்டுக்கு இவங்க தான் முத்துராமலிங்கம் சித்தப்பா இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆளின் ஆள். இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் எங்கள் வீட்டில். நான் சொல்கிறது கூட நடக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு அவர் தான் A to Z. ஆமாம். இப்போ வந்து மேலே வந்து சீலிங், இது வந்து ஹாலில் வந்து சீலிங் வந்து பூச்சி வேலை நடக்குது. நிறைய பேர் உங்கள் வீட்டு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்க. எங்கள் வீட்டுக்கு அமௌண்ட் வந்து நம்ம சொல்ல முடியலைங்க. ஏன்னா அது ஒரு பக்கம் போகுது. நம்மளும் கடன் வட்டி எல்லாம் வாங்கிட்டோம். நம்ம வந்து நம்ப முடியாத அளவுக்கு எங்கள் சக்திக்கு மீறி அது வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ நம்ம உருட்டி பரட்டி ஓடிடுவோன்ற நம்பிக்கையில் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். கடவுள் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். அடுத்தவங்ககிட்ட நான் கடன் வாங்கக்கூடாது. நான் வாங்காத அளவுக்கு எனக்கு வந்து திறமைகளையும் அறிவையும் கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி யூடியூப்பு கற்றுக் கொடுக்கறது மூலிமா ஏதோ என்னால் முடிஞ்சது, ஒரு வட்டி கட்ட என்னால் ஒரு மாதம் ஒரு 3 ரூபா 4 ரூபா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வட்டி கட்ட, ஒரு வீட்டு வாடகைக்காவது என்னால் கொடுக்க முடியுதுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கணுன்னு தான் வேண்டிக்கிறேன். அடுத்து நம்ம போக போகிறது கிச்சனு. இது தாங்க கிச்சன். நம்ம ராச்சி இங்கே தான். இந்த பக்கம் வந்து வரைஞ்சி விட்டுருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னா டைல்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டைல்ஸ் தானே ஒட்டுவாங்க. அந்த வெளிச்சம் தெரிகிறது வந்து ஜன்னல், அந்த பக்கம்தான் அடுப்பு வரும். ஏன்னா கிழக்க வத்த இடம். இப்போ 2 சைடு வந்து ஸ்லாப்பு வந்துடும். செல்ஃபு வந்துடும். செல்ஃபு வந்து ஒரு பக்கம் நம்ம இந்த கிரைண்டர் மிக்சி போனது வந்து வச்சுக்கிற, இந்த பக்கம் அபோட்டன் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்து இது வந்து செல்ஃபு வச்சுக்கிறேன். அந்த மளிகை சாமான் மசாலா வச்சுக்கிறதுக்கு. இப்போ மேஸ்திரியை வந்து கம்பி வெட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம வெட்டிங் மிஷின் தான், கட்டிங் மிஷினை தான் காணாமல் போயிடுச்சு இல்லையா, அதனால் அவங்க கொண்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வந்து பூச்சி வேலை நெருக்கி முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பூச்சி வேலைலாம் முடிஞ்சு அதை ஒரு வீடியோவை போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த வேலையெல்லாம். என்னால் முடிஞ்ச அளவு நான் யூடியூப்பில் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். நான் யூடியூப்பில் இன்றைக்கி இல்லை எப்போவுமே நான் சொல்கிறது 2 விஷயந்தான். ஒன்று வீடு கட்டணும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். வீட்டு வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் பூச்சி பூசணும், இந்த பாத்ரூம் வைக்கணும், அப்புறம் டைல்ஸ் போடணும், பெயிண்ட் அடிக்கணும். இதுக்கு தான் நான் செல்ஃப்லாம் வச்சுட்டாங்க. அதை நான் ஒரு நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா, என் மகங்களுக்கு தலையாய என் படிப்பு ரொம்ப முக்கியம். என் மகங்களுக்கு அவங்கள நான் உசுரை கொடுத்தனாலும் என் ஜீவனை இருக்க வரைக்கும் நான் அவங்கள படிக்க வச்சுருவேன் கண்டிப்பாக. பீஸு அதில் பாதி தான் கட்டியிருந்தேன். அந்த எடுத்தோடனே கேட்பாங்கள்ல, அந்த பீஸில் பாதி தான் கட்டியிருந்தேன். பாதி ஜூன் பிறக்கும் கட்டுறேன்னு சொன்னேன், கேட்டுவிட்டாங்க. அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு அக்காவுக்கு 2 பைசா வட்டிக்கு தரேன்ருக்காங்க. மற்ற இடத்துலலாம் 3 பைசா வட்டி. இந்த அக்கா 2 பைசாக்கு படிப்புக்குன்னு சொல்கிறீங்க, அதனால் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கே நிறையா கடன் வாங்கிட்டோம். அதனால் எனக்கு என் சைடில் தெரிஞ்ச ஒரு அக்காட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கி நான் ஸ்கூல் ஃபீஸு கட்டிட்டு அடுத்த மாதம் நான் மகளிர் குழு இருக்குல்ல, அதில் உள்கடன் எடுத்து நான் கொடுத்துட்றேங்க்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். அந்த அக்கா வந்து அவங்க சரின்னு இருக்காங்க. படிப்புக்குங்கவும் சரி தர்றேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கனவுமே எனக்கு நிறைவேறிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு முன்னேறி வரணும், வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது என்னோடய லட்சியம். என் லட்சியம் 2மே கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி கனவுகளோடு இருங்க, முயற்சி செய்யுங்க. நன்றி.